வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் உணவில் மிக அத்தியாவசிய உணவாக பால் கருதப்படுகிறது. குழந்தைகளுக்கு மிக தேவையான உணவாக பால் கருதப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை நகர்ப்புற மற்றும் கிராமப்புறத்தில் 15 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் இருக்கின்றனர். அவர்கள் மூலம் நாள் ஒன்றிற்கு 1.15 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவின் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட தனியார் பால் நிறுவனங்களும் இருக்கின்றன. தற்பொழுது கூட்டுறவு சங்கங்கள் மூலம் ஆவின் நிறுவனம் நாள் ஒன்றிற்கு 30 லட்சம் லிட்டருக்கும் மேற்பட்ட பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த சில நாட்களாக மிகவும் குறைவாக பால் உற்பத்தியாளர்களிடமே பாலை கொள்முதல் செய்வதாக பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருகிறது. ஆகையால் மீதம் இருக்கக்கூடிய பாலை தமிழகத்தின் பல பகுதிகளில் தரையில் கொட்டி பால் உற்பத்தியாளர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். தேவைக்கு அதிகமாக பால் உற்பத்தி இருந்த போதிலும் கூட அவற்றை சேமித்து வைக்க ஆவின் நிறுவனம் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. மேலும் பால் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை பால் பவுடர், வெண்ணெய், நெய் இதுபோன்று மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றக்கூடிய தேவை அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் அவற்றை மேற்கொள்ள அதிகாரிகள் முன்வரவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் பால் உற்பத்தியாளர்கள். ஆக தமிழகத்தின் பல நாட்களாக பால் உற்பத்தியாளர்கள் பல இடங்களில் தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பாலை கொட்டி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, ஆவின் நிர்வாகிகள் குறைவாக பால் கொள்முதல் செய்வதற்கான காரணங்கள் என்ன, ஆவின் நிறுவனத்தை பொறுத்தவரை அதிகாரிகளின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, தமிழகத்தில் ஆவின் பால் உற்பத்தி என்பதும் விற்பனை என்பதும் இன்றைய சூழ்நிலையில் எப்படி இருக்கிறது என்பது பற்றிய விரிவான தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றி ஒரு தொகுப்பை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் 15 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் உள்ளனர். இவர்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 1.15 கோடி லிட்டர் உற்பத்தி செய்யப்படும் பாலை தனியார் பால் பண்ணைகள், கூட்டுறவு ஒன்றியங்கள் மற்றும் ஆவின் நிர்வாகம் ஆகியவை கொள்முதல் செய்கிறது. சுமார் 1.15 கோடி லிட்டர் பாலில் 10 லட்சம் லிட்டர் தேநீர் கடை மற்றும் வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. மீதமுள்ள பால் தனியார் நிறுவனத்திற்கும் அரசின் ஆவின் நிர்வாகத்துக்கும் விநியோகம் செய்யப்படுகிறது. உற்பத்தியாளர்களிடம் இருந்து பால் கொள்முதல் செய்வதற்காக தமிழகத்தில் 17 ஒன்றியங்களின் கீழ் மொத்தம் 11,503 சங்கங்கள் உள்ளன. தமிழகம் முழுவதும் 20 தனியார் பால் நிறுவனங்கள் உள்ளன. ஆவின் மற்றும் கூட்டுறவு ஒன்றியங்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு உற்பத்தியாளர்களிடம் இருந்து 30.2 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் திடீரென ஆவின் நிர்வாகம் கடந்த சில தினங்களாக பெரும்பாலான மாவட்டங்களில் உற்பத்தியாளர்களிடம் பால் கொள்முதல் செய்வதை குறைத்து வருகிறது. தற்போது 25 லட்சம் லிட்டர் பால் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. கொள்முதல் குறைக்கப்பட்டுள்ளதால் மீதமுள்ள பாலை கொண்டு பால் பவுடர், நெய், வெண்ணெய் என மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றலாம். ஆனால் இதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் பல மாவட்டங்களில் கொள்முதலை நிறுத்தியதால் உற்பத்தியாளர்கள் பாலை தரையில் கொட்டி போராட்டம் நடத்தி வருகின்றனர். பால் கொள்முதலை குறைக்க ஆவின் உத்தரவிட்டுள்ளதால் தினமும் 5 லட்சம் லிட்டர் பால் வீணாவதாக பால் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை ஆவின் நிறுவனம் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய பாலின் அளவை குறைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் தமிழகத்தின் பல பகுதிகளில் பால் உற்பத்தியாளர்கள் மீதமாக இருக்கக்கூடிய பாலை தரையில் கொட்டி போராட்டத்தையும் தங்களுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்து வருகிறார்கள். ஆக இதற்கு காரணம் என்ன, இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதிகாரிகள் அவர்களுடைய தரப்பில் என்ன மாதிரியான காரணங்களை முன்வைக்கிறார்கள் என்பது பற்றி விரிவான தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் திரு செங்கோட்டுவேல். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களுக்கு இதுவரையில் வழங்கிக் கொண்டு வந்தவர்களிடம் அனைவரிடமும் பாலை வாங்கிக் கொள்கிறார்கள். இதுவரையில் தனியாருக்கு பாலை விட்டு வந்தவர்கள் தனியார் அவர்கள் பால் கொள்முதல் விலையை குறைத்து விட்டார்கள், பால் கொள்முதல் நிலையவும் குறைத்து விட்டார்கள். அதன் காரணமாக பல இடங்களில் கடைகளை மூடிவிட்டே சென்று விட்டார்கள். அதனால் இதுவரையில் ஒன்றிய இந்த பால் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கு கொடுக்காதவர்கள் பாலை கொண்டு வந்து கொடுக்கும் போது அது தடுக்கப்படுகிறது.
சென்ற ஆண்டு இதே நாளிலே ஒரு நாளைக்கு 22 லட்சம் லிட்டர் தான் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் இன்று 30 லட்சம் லிட்டரை கையாளுகிறார்கள். ஆகையினால் ஆவின் அதனுடைய கொள்முதல் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துகிறார்கள். தனியாரிடம் சென்றுவிட்டு இன்று அவர்கள் கைவிட்ட போது இங்கு வருகிறார்கள். அந்த பாலை வாங்குவதற்குத்தான் இன்று ஆவின் நிறுவனம் தடை செய்கிறது. அதைத்தான் தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுகிறார்கள். அது ஒரு நியாயமான இது. ஆவின் நிறுவனம் என்பது ஒரு கூட்டுறவு நிறுவனம். அந்த உற்பத்தியாளர்களுடைய சொத்து, அரசு சொத்து அல்ல. எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஆவின் அரசு சொத்து அல்ல. அதை நிர்வாகம் பண்ணுவது அரசு எடுத்துக்கொண்டது. ஆகையினால் இதுவரையில் தொடர்ந்து பால் வழங்கிக் கொண்டிருந்தவர்களை ஒதுக்கி தள்ள முடியாது. அதை வாங்கிக் கொள்கிறார்கள். 30 லட்சம் லிட்டர் பால் வாங்குகிறார்கள். தமிழ்நாட்டில் அரசுக்கு சொந்தமான அத்தனை பால் தொழிற்சாலைகளும் முழுமையாக வேலை செய்கின்றன. இன்று 1500-2000 டன்னுக்கு மேல பாலை வாங்கி பவுடரா பண்ணி வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சேலத்தில் வச்சீங்கன்னா தினம் 10 டன் பவுடரும் 8 டன் நெய்யும் உற்பத்தி பண்ணி ஸ்டோர் பண்றாங்க. அதுக்கு மேல திடீர்னு இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். பாலை வாங்கினா 4 மணி நேரத்தில் பண்ணணும். ஒன்னா கொதிக்க வைக்கணும், இல்லைன்னா சில் பண்ணணும். அதுக்கு வேணுங்கிற மெஷினரி எல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால இவங்க கொள்முதல் இதை எதிர்பார்த்து முதல்ல செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க செய்யல. என்னைக்கு பால் கொள்முதல் விலை உயர்த்தினாங்களோ அப்போ அதிக பால் சங்கத்துக்கு வரணும்னு முயற்சி பண்ணி தனியார் பாலையெல்லாம் சில அதிகாரிகள் வாங்கி ஊத்துனாங்க. அதெல்லாம் செஞ்ச தவறு. அதனால சில பேர் தனியார் கிட்ட இருந்தவங்க எல்லாம் வந்தாங்க. இப்போ அவங்கள வேண்டாம்னா அவங்க போறாங்க. அதனால இதுவரையில் ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கிக் கொண்டிருந்த பால் உற்பத்தியாளர்களை திருப்பி அனுப்புவது என்பது இல்லை. ஆரம்பத்தில் செய்தார்கள். அது இப்பொழுது சொல்லி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. சென்ற ஆண்டு கொள்முதல் செய்வதை விட நாள் ஒன்றுக்கு 8 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி செய்கிறார்கள். ஆனால் உற்பத்தி செய்யும் பாலை எப்படி விற்பது என்பதை பற்றி அவர்கள் எந்த அக்கறையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து பேசலாம் திரு செங்கோட்டுவேல். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவின் நிறுவனம் கடந்த சில நாட்களாகவே பால் கொள்முதல் செய்வதை குறைத்து வருகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பால் உற்பத்தியாளர்கள் மத்தியில் இருக்கிறது. மேலும் தேவைக்கு அதிகமாக பால் உற்பத்தி செய்யப்படும் பொழுது அதை சேமிக்கக்கூடிய வசதிகள் ஆவின் நிறுவனத்திடமும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் கேட்கலாம். ஏற்கனவே தனியார் நிறுவனங்கள் சுத்தமாக கைவிட்ட நிலையில அங்க இருக்கிற உற்பத்தியாளர் அந்த பாலை வச்சுட்டு இன்னைக்கு தடுமாறுறாங்க. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு அரசியல் கட்சிக்காரங்களாம் ஒரு நோக்கியா தொழிற்சாலையோ ஒரு பாக்ஸ்கான் தொழிற்சாலையோ இழுத்தும் போனா எல்லா அரசியல் கட்சிக்காரமும் அங்க போய் போராட்டம் பண்றாங்க. இங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு வாழ்வுரிமை குடின்னு இன்னைக்கு இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் சில தனியார் மூடுறாங்க. சில தனியார் நிறுவனம் விற்பனை பால் உற்பத்திக்கான விலையை குறைச்சு கொடுக்குறாங்க. 21 ரூபா தான் கொடுக்குறாங்க. 21 ரூபாய்க்கு பால் விலையை கொடுத்துட்டு கொண்டு போய் 46 ரூபா 56 ரூபாய்க்கு பால் வைக்கிறாங்க. இந்த அரசியல் கட்சியாலும் அங்க யாரும் போராட்டம் பண்றதில்ல. இன்னைக்கு அந்த விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் இல்ல, இவங்க பாலை எங்க போய் ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லி தனியார் நிறுவனங்கிட்ட இவங்க எல்லாம் போய் சத்தம் போட மாட்டேங்கிறாங்க. இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பால் உற்பத்தியாளர்களை பொறுத்தவரை அவர்களுக்கான கொள்முதல் என்பது தற்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணங்களை மேலும் தமிழகத்தில் ஆவின் பால் விற்பனை என்பது எப்படி இருக்கிறது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவின் நிறுவனம் குறைவாக பாலை கொள்முதல் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து தமிழகம் முழுமைக்கும் பல இடங்களில் பால் உற்பத்தியாளர்கள் பாலை கொட்டி போராட்டம் நடத்தி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் 1 லிட்டர் பாலுக்கான உற்பத்தி செலவு என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் ஆவின் நிறுவனம் பால் கொள்முதலை குறைத்திருப்பது தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதாகவும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து திரு செங்கோட்டுவேல் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ ஆவின் நிறுவனம் பால் கொள்முதல் செய்யக்கூடிய பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து குறைவாக கொள்முதல் செய்வதற்கு என்ன காரணம்? அதிகாரிகள் என்ன கருத்து சொன்னார்? பால் உற்பத்தியாளர்கள் குறைவாக கொள்முதல் செய்கிறார்கள் என்பதே அடிப்படை தவறு. கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருந்தவர்களிடம் முழுதுமாக வாங்கிக் கொள்கிறார்கள். தனியாரிடம் சென்றுவிட்டு அவர்கள் வாங்க தவறிய போது இங்கே வருகிறார்கள். அவர்கள் ஏன் வாங்க தவறினார்கள் என்றால் அவர்களால் பாலை வாங்கி பவுடர் செய்து ஏற்றுமதி செய்யப்படவில்லை. இன்று உலக அளவிலே பால் உற்பத்தி மிக அதிகவிட்டது.
240 ரூபாய் ஒரு கிலோ பால் பவுடர் செய்ய இன்று தேவையாக இருக்கிறது. ஆனால் உலக அளவில் இன்று 150 ரூபாய்க்கு தான் இருக்கிறது. ஆகையினால் தனியார் பால் பண்ணைகள் எல்லாம் விட்டு ஓடிவிட்டார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே ஆவினை நம்பவில்லை, பால் உற்பத்தியாளர் சங்கங்களை நம்பவில்லை, கூட்டுறவு சங்கங்களை நம்பாமல் லிட்டருக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்தால் போதும் என்ற நிலையில் போய்விட்டார்கள். ஆகையினால் இன்றும் அவர்கள் பாலை வாங்கக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் பாலையும் வாங்க வேண்டும். அவர்கள் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் செய்ய வேண்டும். அதற்கு ஆவின் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதுவரையில் அதிகப்படியாக வரும் பாலை குறைப்பதற்குத்தான் வழி தேடுகிறார்கள் ஒழிய வரும் பாலை விற்பதற்கு வேண்டிய முயற்சிகளை செய்ய தவறிவிட்டார்கள். செய்ய வேண்டும், அவர்களை செய்யவில்லை. இன்று உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், தனியார் சில்லறை வியாபாரிகளுக்கு 1 லிட்டருக்கு தனியார் பால் பண்ணை 4 ரூபாய் கமிஷன் கொடுக்கிறார்கள். ஆனால் ஆவி நிறுவனத்தில் 1.25 ரூபாய் தான் கொடுக்கிறாங்க. அதுவும் சென்னை நகரத்தை பொறுத்த மட்டில் நீண்ட நாட்களாக ஒரு 34 ஹோல்சேல் ஏஜென்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க சில்லறை கடை கொடுக்குறாங்க. இந்த 2 பேர்த்துக்கு சேர்ந்தே 1.25 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அதனால இந்த மத்தியில் இருக்கிற ஏஜென்ட்டை எடுத்துட்டாங்கன்னாவே சில்லறை கடைக்கு போய் அது அரசு கொடுக்கக்கூடிய விலையும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் திரு செங்கோட்டுவேல். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உற்பத்தியாகக்கூடிய பாலை அவர்கள் கொள்முதல் செய்வதை குறைப்பதற்கு தான் அவர்கள் வழிவகை செய்கிறார்களே தவிர ஆவின் பால் விற்பனையை அதிகப்படுத்த ஆவின் நிறுவனமும் அரசும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து பால் உற்பத்தியாளர்கள் பெருமாள் மற்றும் கண்ணன் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், கேட்கலாம். லோக்கல்ல வந்து இப்ப ஆவி நிர்வாகம் என்ன பண்றாங்கன்னா, படிப்படியா வாங்கக்கூடிய பாலுடைய அளவு வந்து கம்ப்ளீட்டா குறைச்சிட்டு வர்றாங்க. அந்த ஒவ்வொரு ரூட் போகக்கூடிய லாரி பாத்தீங்கன்னா 4:30 மணி 5 மணிக்கு இருந்த ஒரு இடத்துக்கு இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அட்வான்ஸ் பண்ணி 1 மணி நேரம் முன்னாடி போட்டு 3:30 மணின்னு பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா, சாதாரண பொது ஜனங்க வந்து 1/2 லிட்டர் 1 லிட்டர்னு சொல்லி வீட்டுக்கு தேவையான பாலை வந்து சொசைட்டில கொள்முதல் பண்ணிட்டு போவாங்க. அப்போ ஒரு ஆரம்ப சொசைட்டி பாத்தீங்கன்னா ஒரு 40 லிட்டர் 50 லிட்டருங்கிறது லோக்கல் சேல்ஸ் என்பது ஆகும். 1 லிட்டர் 27 ரூபாய்க்கு வாங்கி 42 ரூபாய்க்கு விற்கிற போது 15 ரூபா 17 ரூபா வந்து ஒரு கூடுதல் விலை கிடைக்கும். ஒரு 50 லிட்டர் வித்தா கூட ஒரு 600-700 ரூபா பிரைமரி சொசைட்டிக்கு ஆரம்ப சொசைட்டிக்கு லாபம் கிடைச்சது. இப்ப அந்த வண்டி ரூட் நேரமா அட்வான்ஸ் பண்ணி போறதுனால என்ன சொன்னா, லோக்கல் சேல்ஸுக்கு ஜனங்க எந்திரிச்சு வரதில்ல, லோக்கல் சேல்ஸே நடக்கிறது இல்ல. அந்த ஒரு 40-50 லிட்டர் பால் வந்து உள்ளூர்ல விற்பனை ஆகிறது என்பது முழுமையாக தடைபட்டு போய் விவசாயிகள்கிட்ட வாங்கக்கூடிய பால் என்பது கொள்முதல் பண்றதும் திரும்பி போகுது. பிரைமரி சொசைட்டிக்கு நஷ்டமாகுது, விவசாயிக்கும் அந்த பால் வாங்க முடியாத நிலைமை ஏற்பட்டு போகுது. இப்போ சமீபமா கொஞ்ச நாட்களாக வந்து சொசைட்டில வந்தாங்க. இப்போ மார்ச் மாசம் 27 தேதிக்கு ஒவ்வொரு விவசாயி எவ்வளவு பால் ஊத்தி இருக்காங்களோ அந்த பால்ல இருந்து 10% குறைச்சி கொள்முதல் பண்ணுங்கன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கதா செக்ரட்டரி சொல்றாருங்க. இப்போ நான் வந்து 15 லிட்டர் பால் கொண்டு போனா, நான் மார்ச் 27ஆம் தேதி வந்து என்கிட்ட வந்து ஒரு மாடு கறந்துகிட்டு இருந்தது, 2 மாடு கண் போடாம இருந்துச்சுங்க. அப்ப எனக்கு 3 லிட்டர் தான் போயிட்டு இருந்துச்சுங்க. இப்ப எனக்கு 15 லிட்டர் பால் வருதுங்க. இப்ப என்கிட்ட அந்த 3 லிட்டர்லயும் 10% குறைச்சிட்டு 2.5 லிட்டர் பாலை தான் கொள்முதல் செய்யறாங்க. மீதி பாலை வந்து வாங்க முடியாத நிலையில கூட்டுறவு சங்கம் இருக்குங்க. இது வந்து எங்களுக்கு பெரிய இழப்பாகுது. நாங்க வந்து கடன் வந்து கட்ட முடியாம, மாட்டுக்கு வாங்கின கடன் கட்ட முடியலைங்க. பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவின் நிறுவனம் குறைவாக பால் கொள்முதல் செய்வது பற்றி விரிவாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த பால் உற்பத்தியாளர் குப்பன் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார், கேட்கலாம். 30 லட்சம் வரையிலும் கொள்முதல் ஆகிவிட்டது. கொள்முதல் ஆகிற பாலை விற்க எங்களுக்கு வாய்ப்பில்லை. ஆகவே 1/3 பகுதி பாலை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று எங்களிடம் சொல்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? கறவை மாடுகளிடம் போய் சொன்னால் அதை கேட்குமா? குஜராத் மாநிலத்தில் அமுல் நிறுவனம் அங்கே மொத்தம் 1 கோடி லிட்டர் உற்பத்தி ஆகுது, தனியார் கூட்டுறவு எல்லாத்திலையுமே. அதில் 65 லட்சம் லிட்டரை கொள்முதல் செய்து அவர்கள் அமுல் என்ற பேட்டர்ல உலகம் முழுவதும் விற்பனை மார்க்கெட்டிங் பிடிச்சிருக்காங்க. கர்நாடகத்தில் கூட சமீபத்தில் மொத்த உற்பத்தி 80 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு பால். அதுல 60 லட்சம் லிட்டரை நந்தினி பால் என்ற பெயரில் அவங்க கூட்டுறவுல கொள்முதல் செஞ்சு விற்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் விவசாயம் பொய்த்து போயிருக்கிற சூழலில் 1,25 லட்சம் லிட்டர் மொத்த உற்பத்தி. இதுவரை 25 30 லட்சம் லிட்டர் மட்டும்தான், அதாவது 20% மட்டும்தான் இவங்க கொள்முதல் பண்றாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கம் கொள்கை அறிவிக்கும் போது பால் கொள்முதலை அதிகப்படுத்த போகிறோம், விற்பனை விரிவுபடுத்த போகிறோம் என்று சொல்கிறார்கள், தம்பட்டம் பிடிக்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் அது உண்மை இல்லை.
ஆவின் நிறுவனம் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய அளவை குறைப்பதில் ஆர்வம் காட்டுகிறது. ஆனால் ஆவின் பால் விற்பனையை அதிகரிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பால் உற்பத்தியாளர்கள் மத்தியில் இருக்கிறது. திரு செங்கோட்டுவல் அவர்களிடத்தில் பேசலாம். சரி, இப்ப நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி ஆவின் பாலுடைய விற்பனையை அதிகப்படுத்துவதில் அதிகாரம் ஏன் ஆர்வம் காட்டவில்லை? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? பால் விற்பனையை அதிகப்படுத்துவதற்கு உடனடியாக சில்லறை விற்பனையாளர்களுக்கு கொடுக்கும் கமிஷனை தனியார் கொடுக்கும் அளவுக்கு கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் ஆவின் பால் தேவை அதிகம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் விற்பனையில் தீவிரம் காட்டவில்லை. ஒவ்வொரு ஏரியாவிலும் சென்னை போன்ற இடங்களெல்லாம் ஒரு 200-300 இடங்களில் உடனடியாக 24 மணி நேரமும் ஆவின் பால் கிடைக்கும் என்று போர்டை போட்டுவிட்டு அங்கு ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சுட்டு விற்பனை ஆரம்பிச்சா உடனடியாக 1 லட்சம் லிட்டர் பால் அதிகம் விற்க முடியும். அதே மாதிரி தமிழ்நாடு பூராவும் 24 மணி நேரமும் ஆவின் பால் கிடைக்குங்கிற அளவுக்கு இவங்க பண்ணணும். அதை இவங்க பண்ணல. அதை ஒன்று பண்ணாங்கன்னாவே போயிடும். பவுடரை பொறுத்த மட்டும் அவங்க கிட்ட இருக்கிற ஃபேக்டரி பூரா முழுசா வேலை செய்யுது. ஏன்னா உள்ள என்ன நடக்குதுங்கிறது எனக்கு முழுசா தெரியும். அரைகுறையா தெரிஞ்சு சொல்ல, அதை விட கெப்பாசிட்டி இல்லை. இதை இன்னும் வேணும்னா அரசு கொஞ்சம் நஷ்டம் ஆனா கூட தனியார் பால் பவுடர் தொழிற்சாலைக்கும் பாலை கொண்டு போய் கொடுத்து பவுடர் பண்ணி ஸ்டாக் பண்ணி வைக்கலாம். அரசாங்கம் நிதி சுமையை தாங்கணும், அதை செய்யணும். அதே சமயத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கும் ஒரு கடமை இருக்குது. இந்த உற்பத்தி பண்றதை குறைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. குறைக்கலாம். குறைக்கிறது எப்படின்னா, நல்ல மழை பெஞ்சிருக்கு இந்த வருஷம். இந்த கோடையில எத்தனை வருஷம் இந்த மழை பெய்யல. ஆனா பாலுக்கு போடுற கலப்பு தீவனத்தை ஓரளவு குறைச்சா பால் கொஞ்சம் குறையும். பால் சொல்லுங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு செங்கோட்டுவல். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவின் நிறுவனம் கடந்த சில நாட்களாக பாலை கொள்முதல் செய்வதில் குறைவாக கொள்முதல் செய்வதில் தீவிரம் காட்டி வருகிறது. இதனால் தாங்கள் நஷ்டமடைந்து வருவதாக பால் உற்பத்தியாளர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். அதே நேரத்தில் தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பாலை பல இடங்களில் கொட்டியும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். தொடர்ந்து ஆவின் நிறுவனத்தை பொறுத்தவரை உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய பாலை சேமித்து வைப்பதில் அவர்களுக்கான வசதிகளை இன்னும் அதிகாரிகள் மேம்படுத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. மேலும் தேவைக்கு அதிகமாக பால் உற்பத்தி இருக்கும் பொழுது அவற்றை நெய், வெண்ணெய், பால் பவுடர் என்று மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாகவும் மாற்றி விற்பனை செய்யப்படலாம். ஆனால் அதற்கான நடவடிக்கைகளிலும் அதிகாரிகள் மெத்தனமாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆவின் நிறுவனத்தை பொறுத்தவரை பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஏற்கனவே கொள்முதல் செய்த அளவையே பின்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் இவர்களுடைய கோரிக்கைகள் என்பது பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாகவும் மாற்றலாம். அதே நேரத்தில் ஆவின் பால் விற்பனையை தமிழகம் முழுமைக்கும் அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் பால் உற்பத்தியாளர்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த திரு செங்கோட்டுவல் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.